ஹலோ தியா. தியா, ஹலோ, கேக்குதா? ஆ, கேக்குது. ஏன் அழற? யாரு சொன்னா? நான் அழலையே. உன் வாய்ஸ கேட்டாலே தெரியுது நீ அழறது. எதுக்கு அழற? உங்களுக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணமா? ஊர் முழுக்க உங்க கல்யாண பத்திரிக்கையை பத்தி தான் பேச்சு. உங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு பத்திரிக்கை என் வீட்டுக்கும் வந்திருக்கு. ஏங்க, நான் ஒன்று சொன்னா நீங்க கேட்பீங்களா? சொல்லுதியா. நீங்க உங்க வீட்டில் பார்க்குறவங்களையே கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிட்டு இருக்கு? நான் எதுக்கு வீட்டுல பாக்குறவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்? இல்லைங்க, என்னால் உங்க குடும்பத்தில் குழப்பம் வேண்டாம். நான் என் வாழ்க்கை முழுக்க உங்களை மனசுல சுமந்துக்கிட்டு இப்படியே இருந்துடுறேங்க. பேசி முடிச்சிட்டியா? இன்னும் ஏதாவது இருக்கா? இங்க பார், இந்த ஜென்மத்துல எனக்கு நீ உனக்கு நான், இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. சும்மா லூசு மாதிரி என்கிட்ட உளறிட்டு இருக்காத. ஏதோ போன்ல பேசுறியேன்னு சும்மா விடுறேன். நேர்ல மட்டும் வந்து பேசியிருந்த அடிச்சாலும் அடிச்சிருவேன். இந்த மாதிரி பேசுறதை இதோட நிறுத்திக்கோ. எனக்கு மட்டும் என்னங்க ஆசையா? நான் தாலி கட்டி இங்கே இருக்கேன். என் புருஷனுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வச்சுட்டு போகிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு நான் எப்படிங்க நிம்மதியாக இருப்பேன்? ஆனால் நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏங்க கஷ்டப்படணும்? அவங்க ஆசையாக உங்கள் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் நான் வந்து உங்கள் குடும்பத்தில் நின்னா என்னை யாருங்க ஏற்றுப்பா? இந்த கல்யாணத்தை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏய், இவ்வளோ நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீ திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க. இங்க பாரு, என் கோபத்தை நீ அதிகப்படுத்துற. எனக்கு நீ தான் பொண்டாட்டி, நீ மட்டும்தான். உன்னை தவிர வேற யாரு கழுத்துலயும் நான் தாலி கட்ட மாட்டேன். நான் இவ்வளோ பேசியும் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைல்ல? போன வை. கடுப்பாகுது. நான் ஒன்று பிளான் போட்டா அது வேற ஒன்று நடக்குது. பிளானே சொதப்பிடுச்சு. என்ன ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு. எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது. தியா, அப்பா சொல்லுங்க. ஏம்மா இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் சாப்பிடல? அது பசிக்கலப்பா. என்னம்மா பொண்ணு நீ? சாப்பாடுலாம் ஒழுங்கா சாப்பிடணும். இந்த மாதிரிலாம் பண்ணினா என்னம்மா அது? நீ சாப்பிட்றது 2 இட்லி, அதுக்கு ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? போய் சாப்பிடு. இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அப்பா எடுத்துட்டு வரேன். இல்லப்பா, உங்களுக்கு ஏன் கஷ்டம்? நானே போய் சாப்பிட்றேன். சரி சரி, நேரத்துல போய் சாப்பிடுமா. அப்பாவுக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் போய் தூங்குறேன். சரிப்பா, நீங்க தூங்குங்க, நான் சாப்பிட்டு படுத்துடுறேன். என்ன வெளியே போன மாமாவை இன்னும் காணோம்? இவ்வளோ நேரம் ஆச்சு. இந்த நைட்டு நேரத்துல எங்க போனாருன்னு தெரியலையே. ஒச்சோ, நான் வேற ஜூஸ்ல கலப்படம் பண்ணி கொடுத்துட்டேன். அவர் எங்க போனாரோ? என்ன இருந்தாலும் இந்த நைட்டு நேரத்துல எதுக்கு அவர் வெளியே போறாரு? என் பிளானையே ஸ்பாயில் பண்ணிட்டாரு.
பாரதியா, நீ என் பொண்டாட்டி. உன்னை விட்டுட்டு நான் யாருக்கு பண்ணுவேன்? என்ன இவர் பேச்சே ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏங்க இங்க என்ன பண்றீங்க? ஏன் நான் இங்க வரக்கூடாதா அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. நான் வரக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது. ஏன்னா ஏங்க ஏங்க கை வலிக்குது. ஓகேவா? சாரி. உன் கை வலிக்கிற மாதிரி உன் மேலே விழுந்ததுக்கு சாரி. இல்ல பரவாயில்ல. நீங்க ஏன் இந்த நேரத்துல இங்க வந்தீங்க? வீட்டுக்கு போங்க. வீட்டில் தானே இருக்கேன். விளையாடாதீங்க. உங்க வீட்டுக்கு போங்க. எது? வீடு தானே, அது என்ன என் வீடு உன் வீடுன்னு? இல்லை நம்ம வீடு தியா, இல்லை நம்ம வீடு. இல்ல நீங்க இப்போ ஸ்டேபிளா இல்ல. குடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு இந்த பழக்கம்லாம் இருக்கா? ஏன் என்கிட்ட இருந்து இதெல்லாம் மறைச்சிங்க? எனக்கு இதெல்லாம் சுத்தமா செட் ஆகாது. எனக்கும் செட் ஆகாதுமா, எனக்கும் செட் ஆகாது. இந்த குடிகாரங்களை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. ஏங்க நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. ஏங்க தள்ளுங்க. நான் எதுக்கு தள்ளணும்? ஷோ, தள்ளி போங்க. முடியாது, என்னால முடியாது. ஏய் பொண்டாட்டி, ப்ளீஸ் இப்படி புருஷனை தவிக்க விடாத. ஏங்க தள்ளி போங்க. எதுக்குடி? எதுக்கு நான் தள்ளி போனோம்? என் பொண்டாட்டி தள்ளி போகவே முடியாது. ஏன்னா நீ என்னோட அழகான பொண்டாட்டி. ஏய் பொண்டாட்டி. நீங்க சரியில்லை. தள்ளி போங்க. முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. முடியாது. ஏங்க உங்க போனை கொடுங்க. ஹலோ மச்சான். நான் தியா பேசுறேன். தியாவா? ஆ சொல்லுமா. கொஞ்சம் என் வீட்டுக்கு வர முடியுமா? எதுக்கு? இல்லை, உங்க ஃப்ரெண்டு இங்க மயங்கி கிடக்குறாரு. நீங்க அவர் வீட்டுக்கு கூட்டு போய் விடுங்கயா. ஆதியா? ஆமா. ஓகே ஓகே, ஒரு 15 மினிட்ஸில் நான் அங்கே வந்துடுறேன். தியா, நான் எப்படி தியா உன்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன்? நீ எப்படி அதெல்லாம் நம்பலாம்? நான் உன் கூட இன்னைக்கு நைட்டு இங்கே தான் இருப்பேன். நாளைக்கு காலையில் இந்த விஷயம் எல்லாம் ஊர் ஃபுல்லாக தெரியும். அப்புறம் எவனும் ஒரு பயலும் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். என் வீட்டில் எனக்கு கல்யாண பேச்சும் நடக்காது. எங்க பாரு, ஏன் சோகமா இருக்க? நீங்க முதல்ல தள்ளி நில்லுங்க. இவ்வளோ போதுமா? விடுங்க. முடியாது. ஷோ, விடுங்க. அப்பா வந்துருவாரு. முடியவே முடியாது. ஹே பொண்டாட்டி, பா, என்ன அழகு! இவ்வளோ அழகான பொண்டாட்டியை பக்கத்துல வச்சுக்கிட்டு எவன் தள்ளி நிற்பான்? விடுங்க. முடியாது பொண்டாட்டி. ஹே தியா, ப்ளீஸ். இத்தனை நாள் உன்னை விட்டுட்டு எப்படி நான் தனியாக இருந்தனோ, இனிமேலாம் முடியாது, முடியவே முடியாது. உன் கூட தான் இருப்பேன். இல்லை அப்படின்னா உன்னை நான் தூக்கிட்டு போயிடுவேன். டேய் ஆதி, என்னடா பண்ற? இவரை விட சொல்லுங்க. டேய் இப்படி வாடா.
சாரிங்க, சாரி. அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. டேய் வாடா. என்ன ஆச்சு இவருக்கு? இவர் இப்படிலாம் நடந்துக்க மாட்டாரே, ஏன் இப்படிலாம் பண்றாரு? டேய் ஆதி, நீ எதுக்குடா அந்த பொண்ணு வீட்டுக்கு போன? ஏற்கனவே உனக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. இந்த நேரத்துல ஏன்டா உனக்கு இந்த வேலை? தேவையில்லாத பிரச்சனையை வளர்க்காத. இனி அங்கெல்லாம் போகாத. நீ போனது உன் வீட்டுக்கு தெரிஞ்சது பிரச்சனை பெருசாயிடும். அதனால பார்த்து இருந்துக்கோ. பிரச்சனை உனக்கு மட்டும் இல்லை, அந்த பொண்ணுக்கும் தான். நான் போவேன், அங்க போவேன், டெய்லியும் போவேன் அவளை பார்க்க. டேய் உனக்கு என்ன விளையாட்டா இருக்கா? தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. தினமும் போவானாம். இது என்னடா புது பழக்கம்? குடிக்கிற? சரியில்லாதி. ஆமா, சரியில்லை, எதுவுமே சரியில்லை. இங்க எல்லாம் என்ன சரியாதான் நடக்குது. என் விருப்பம் என்னன்னே தெரியாம இங்க கல்யாண நிச்சயம் பண்ணிட்டு இருக்காங்க. இது சரியா? எனக்கு விருப்பமே இல்லைன்னு தெரிஞ்சும் அந்த சித்ரா விட மாட்றா. இது சரியா? எல்லாம் சரியாவா நடக்குது? சொல்லுடா, எல்லாம் சரியாவா நடக்குது? சரி, எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுரு. இது ஒண்ணும் மட்டும் சரியான்னு நீயே சொல்லு. என் பொண்டாட்டி எப்படி? என் பொண்டாட்டி. என்ன இவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, ஏதோ பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கான். என் பொண்டாட்டி, அவளுக்கு கல்யாணமா, எனக்கு இன்னொருத்தியோட கல்யாணமா. நான் தாலி கட்டின பொண்டாட்டிய விட்டுட்டு எப்படி இவ குளத்துல நான் தாலி கட்டுவேன்? சொல்லுடா. ஆதி, என்னடா சொல்ற? தாலி கட்டின பொண்டாட்டியா? யாருடா உனக்கு பொண்டாட்டி? ஏன் தியா, என்னோட தியா, அவதாண்டா என் பொண்டாட்டி. மலை மேல இருக்கிற கோயில்ல தான் அவளுக்கு நான் தாலி கட்டினேன். அப்பவே நான் அவளை கூப்பிட்டேன், வாதியா என் வீட்டுக்கு அப்படின்னு. அவதான் எங்க அப்பா பாவம், எங்க அப்பா இதெல்லாம் தாங்கிக்க மாட்டாரு, எங்க அப்பா இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்லி அவ அங்கேயே போயிட்டான். தியா என் கூடயே இருந்திருந்தா இப்ப கல்யாணம் நிச்சயம் பண்ணுவாங்களா? என்ன எங்க விட்டுட்டு அவ அங்க இருக்க மச்சான், என்னால முடியல. ஏய் வீடு வந்துருச்சு, நீ எதுவும் பேசாத. என்ன இந்த ஆள் எதுக்கு மாமா கூட வரான்? இவ ஏன் இன்னும் தூங்காம இருக்கா? ஒருவேளை ஆதி வெளியே போனதை பார்த்துட்டாலோ? மாமா எங்க போயிட்டு வரீங்க? நான் அது ஒன்றும் இல்லை. ஏய் வாய் மூடுறா. சும்மா ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போனோம், தலை வலிக்குதுன்னு சொன்னான். அதனால நான் அவனை கொண்டு போய் ரூம்ல விட்டுட்டு போறேன். சரி சரி போங்க. எப்பா தப்பிச்சேன். இன்னைக்கு தப்பிச்சா என்ன, நாளைக்கு மாட்டுவீங்க. அப்பா ஒரே தலைவலியாக்கு. என்னடா தலை வலிக்குதா? மச்சான் வாடா. என்ன இவ்வளோ காலையிலேயே? என்னது காலையிலேவா? மணி எத்தனை தெரியுமா? மணி 10 ஆகுது. என்னடா சொல்ற? மணி 10? ஆமா ஆமா, நீ நைட்டு பண்ண கூத்துல பகல்ல தான் தூங்கி இருக்க போல. உன்னை யாரும் வந்து எழுப்பலையா? இல்ல மச்சான், என்னடா ஆச்சு? நான் என்ன பண்ண நைட்டு?
என்ன பண்ணியா? எதுக்குடா தியா வீட்டுக்கு போன? டேய் என்னடா சொல்ற? நேத்து என்ன பண்ணன தெரியுமா? இவ்வளோ வேலை பண்ணியிருக்க. ஏன்டா உனக்கு கல்யாணம் ஆனத என்கிட்ட கூட ஏன் சொல்லல? அது வந்து மச்சான், சொல்லிக்கலாம் தான் இருந்தேன். தியாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் யாருக்கிட்டையும் சொல்லல. பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நீ அவ வீட்டுக்கு போனியா? டேய் இப்போ என்னடா பண்றது? தியா வேற கோவமா இருப்பாளே. ஷோ, நானா மச்சான் அப்படிலாம் பண்ணனேன்? நீ தாண்டா பண்ணன. அது என் 2 கண்ணால நான் பார்த்தேன். இப்போ எப்படி நான் அவளை சமாளிப்பேன்? நீ அவளை சமாளிக்கிறதுலாம் இருக்கட்டும், 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ வீட்டில் இருக்கிறவங்கள எப்படிடா சமாளிக்க போற? இவங்களை அப்புறமா சமாளிச்சுக்கிறேன். முதல்ல தியா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். வாடா போலாம். நீ போ மச்சான், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன். இங்க என்னடா சின்ன வேலை? இங்க இல்லடா, நான் கொஞ்சம் வெளியே போகணும், அதை சொன்னேன். சரி சரி, அப்ப நீ பார்த்து போ, நான் போய் தியாவை பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணி, இன்னும் இட்லி வைக்கட்டுமா? வேணாம் வேணாம். அம்மா, வாமா ஈஸ்வரி, உட்காரு சாப்பிடு. இன்னைக்கு என்ன சாப்பாடுலாம் தடபடலாம் இருக்கு? காலையில மீன்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க. அதுவாம்மா, காமாட்சிக்கு பிடிக்கும்ல, அதான். இருக்கட்டும் இருக்கட்டும். இவதான் ஏதோ வானத்துல இருந்து குதிச்சு வந்த மாதிரி ஓவரா கவனிக்கிறாங்க. என்ன அண்ணி, நான் சாப்பிடணுமா இல்ல கிளம்பணுமா? இதோ வந்துட்டேன், சாப்பிடுங்க. பாட்டி, என்ன சாப்பாடு? வாயா ஆதி, இட்லி இருக்கு, சாப்பிட்றியா? பாட்டி, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. ஒரு கப் காஃபி கிடைக்குமா? இதோ எடுத்துட்டு வரேன் மாமா. மர்மவ ரொம்ப பொறுப்பா இருக்கா. உங்களுக்கு தலை வலிக்குன்னு தெரியும், இந்தாங்க காஃபி. இப்ப இவனுக்கு காஃபி எடுத்துட்டு வரா. இவளுக்கும் அவன் மேல விருப்பம் இருக்கு போல, அதான் இப்படி பண்ணிட்டு இருக்கா. இதை இப்படியே விடக்கூடாது. இவன் மனசுல இருந்து அந்த ஆதியை தூக்கி எறிய வைக்கணும். தேங்க்ஸ். எதுக்கு மாப்பிள்ள இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? இது அவளோட கடமை. ஏன் எழுந்துட்ட? போதும் பாட்டி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் வெளியே போக கூடாதியா? இதோ பக்கத்துல வாமா, கார்ல போயிட்டு உடனே வந்துடுறேன். சரி சரி, பார்த்து போயிட்டு வா. கார்லையா? ஏய், நீ வண்டியில போ, எனக்கு வேலை இருக்கு. நான் கார்ல போறேன் ஒரு இடத்துக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வண்டியிலேயே போறேன். போ போ, நீ திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தாதானே? வரவே மாட்டேன், இதோட போயிடு.